ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லபடியாக பெருநாள் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. என்னுடைய vlog வரத்துக்கு இவ்வளோ நாள் ஆகி போயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஈத் vlogல தான் வந்து நான் ரினாஃபோட ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தேன். சரி, எப்படியும் நம்ம வீடியோவில் எந்த ஒரு கண்டென்ட் இருக்கோ இல்லையோ, ஆனால் ரினாஃபோட ஃபேஸ் ரிவீல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போயும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போயுமே வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. இன்ட்ரோ வீடியோ கூட இல்லாமல் நான் வீடியோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். டின்னர் வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமே வந்து வட்டலப்பம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதோட ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்குங்கிறனால மார்னிங்கே இதெல்லாம் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு இது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வட்டலப்பத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையில் இருக்கப்போ, எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலையெல்லாம் சாப்பாடு செய்கிறதுக்கே நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. வீட்டிலே வந்து பரோட்டா ரெடி பண்ணுவாங்க, முர்த்தபா ரெடி பண்ணுவாங்க, ஜாலர் முர்த்தபா, ஜாலர் இது எல்லாமே நைட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து காலை தொழுவ போகிறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பாடு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எல்லாமே நைட்டே ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இப்போலாம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டை பொறுத்தளவுக்கு நைட்டில் வந்து வட்டலப்பம், கோழி ஆணம் பண்ணுறதா இருந்தால் எந்த ஆணம் காய்ச்சிறமோ அதை நைட்டே ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறமே வந்து கடல் பாசி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இந்த இயர் ஈதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் எப்போவுமே ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக சாரீ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் சல்வார் எடுத்திருந்தேன். இது வந்து ரொம்பவே கிராண்டான ஷூட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஒரு நெக் டிசைன் மட்டும்தான் இருக்கும். இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குட்டி கிளிப் மாதிரி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சு. அதுக்கப்புறமே சாப்பிட வந்தாச்சு. வீட்டில் அன்றைக்கி வந்து கடல் பாசி, வட்டலப்பம், பரோட்டா வந்து வெளியில் வாங்கிக்கிட்டோம். வீட்டில் செஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஜாலர், கோழியானம், வட்டலப்பம், கடல் பாசி இது மட்டும் தான் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமே வந்து ரினாஃபை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரினாஃபுக்கான ட்ரெஸ்ஸு இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் ரினாஃபோட ஃபஸ்ட்டு தலைப்பெருநாள் அப்படிங்கிறனால கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் பார்த்தோம். கிராண்டாக என்ன இருக்க போது பசங்களுக்கு, ஒரு ஷர்வானி டைப்பு அந்த மாதிரி வேறு ஏதாவது மாடல் பார்த்தோம். எதுவுமே செட் ஆகலை. கோட் ஷூட் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இப்போதைக்கு இந்த ஜீன்ஸ் வச்ச ஓவர் கோட் ஷர்ட் தான் போட்டிருந்தோம். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தூங்கிட்டார். தூங்கி முடித்து எப்படி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காரு பாருங்களேன். 8 மாதமாக ரினாஃப்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அந்த ரினா ஃபீவர் தான். ரினாஃப்காக நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. தூங்கி முழிச்சிட்டாரு. சரி, எப்படியும் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தேன். அவனை சிரிக்க வைக்க நான் போராடிக்கிட்டு இருந்தேன். அவன் கார் கூட போராடிக்கிட்டு இருந்தார். அந்த காரை கொஞ்சம் வச்சு விளையாடும் போது தான் ஏதோ கொஞ்சம் மூஞ்சில் சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. வர்றதோடய 4 ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களாம் ரொம்ப பாவம்னு அன்றைக்கி தான் நினச்சேன். ஏன்னா இது வரைக்குமே வந்து ரினாஃபை இப்படி வச்சு ஒரு சும்மா அவன் பண்ணுறத சேட்டைங்க அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்திருப்போம். மெயினாக வந்து அவனை ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு எடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிஸ்க்காக போயிடுச்சு. இதான ஃபஸ்ட் டைம் போக பழகிக்குவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே ஈவினிங்காக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் விசிட்டிங் போயிருந்தார். இப்போ சிரிக்கிற மாதிரி காலையிலே சிரிச்சிருந்தேன். 4 ஃபோட்டோ இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பேனே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஆத்திஃப் கூட வந்து சினிமா வீட்டுக்கு கிளம்பிட்டான். அங்கே போய் ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக போணுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய பேச்சை மதித்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறேன்.